வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 8.1 தேர்ட் சம் போட போகிறோம். இன் ஏ கிளாஸ் டெஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks and 3 students scored 30 marks. Find the mean of their score. அதாவது 10 ஸ்டூடெண்ட் வந்து 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேக்ஸில், 12 ஸ்டூடெண்ட் வந்து 60, 8 ஸ்டூடெண்ட் வந்து 40, 3 ஸ்டூடெண்ட் வந்து 30. ஃபைண்ட் த மீன் ஆஃப் தேர் ஸ்கோர். இப்போ முதல்ல அப்சர்வேஷன், சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ முதல்ல இது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், முதல்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்றதை முதல்ல டோட்டல் ஸ்டூடெண்ட்டை முதல்ல பார்க்குறோம். இதை பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னா 10 ஸ்டூடெண்ட்டு, 12 ஸ்டூடெண்ட்டு, 8 ஸ்டூடெண்ட்டு, 3 ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்தால் 33 ஸ்டூடெண்ட். 10, 22, 22 + 8, 30, 30 + 3, 33. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 33ன்னு. இப்போ டோட்டல் மார்க்ஸு, இப்போது 10 ஸ்டூடெண்ட் வந்து 75 மார்க்ஸ்னால் 10 × 75 750. 12 ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ்னால் 12 × 60 720. 6 12s are 720. 72 இந்த 0 போட்டால் 720. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40, அப்போ 8 × 40 320. 3 ஸ்டூடெண்ட் வந்து 30, 3 × 30 90. இப்போ டோட்டல் மார்க்ஸு ஆட் பண்ணுறோம். 750 720 + 320 + 90 ஆட் பண்ணால் 1880 கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதால் இதை டிவைட் பண்ண போகிறோம். முதல்ல மீன் = σx/n, அதாவது டோட்டல் மார்க்ஸு பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ 180 டோட்டல் மார்க்ஸு, 330 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைட் பண்ணோன்னே 33ஆல் 1880 டிவைட் பண்ணுறோம். 5 டைம்ஸ் வரும் 33ல் 165. சப்ராக்ஷன் பண்ணால் 23, இந்த 0 போட்டோம். 6 டைம்ஸ் வந்து 198, சப்ராக்ஷன் பண்ணால் 32 வரும். அடுத்து பாயிண்ட் வச்சு 0 போட்டோம். 9 டைம்ஸ் வந்து 297, இது சப்ராக்ஷன் பண்ணால் 23. திருப்பியும் 6 டைம்ஸ் வந்து 198, சப்ராக்ஷன் பண்ணால் 32. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது? 56.96. கிட்டத்தட்ட இது 57 கிட்ட இருக்குது. அதனால் நம்ம என்ன போடலாம்? 56.96ம் போடலாம், இல்லை அப்ராக்சிமேட்டாக 57 போடலாம். இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். In a research laboratory, scientists treated 6 mice with a lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of tumor in each mouse and given the result in table. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சில் 6 மைஸோட டியூமரை, அவங்க வால்யூமை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்க. அதோட மீன் கேட்குறாங்க. 10 days they measured the volume of the tumor in each and given the result in the table. மவுஸ் என்னென்னது கொடுத்துட்டாங்க. இது 1 2 3 ஃபஸ்ட்டோடது, செகண்டோடது, தேர்டோடது, 6ஓட மவுஸ், அதோட டியூமரோட சைஸை கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட மீன் கேட்குறாங்க. மீன் என்ன? மீன் = x bar = σx/n. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னா எவ்வளோ அந்த டியூபரோட வால்யூம் ஃபுல்லாத்தையும் மேலே, எவ்வளோ மைஸுன்றதை நம்ம கீழே, இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா 855 கிடச்சிது. எத்தனை மைஸுன்னா 6 மைஸு. டிவைட் பண்ணுறோம். 6ஆல் 6 1s are 6, பேலன்ஸ் 2 25, 4 6 are 24, பேலன்ஸ் 1, இந்த 5 எடுக்கிறோம். 2 6 are 12, பேலன்ஸ் 3, பாயிண்ட் வச்சு 0 போட்டேன். 6 5s are 30. அப்போது ஆன்சர் என்ன? 142.5 mm³. ஏன்னா இங்கே வால்யூமில் அவங்க டியூமருக்கு mm³ தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம போடணும். இப்போது அந்த ரிசல்ட், கிவன் த ரிசல்ட் டேபிளில் நம்ம மீன் என்ன கண்டுபிடிச்சோம்? 142.5 mm³. இது ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.